ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின் கவிதை எழுதியிருக்கிறேன். இந்த கவிதை எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாரதி ராஜாவை பற்றி ஒரு சில வரிகள் நான் எழுதியிருக்கிறேன். அவர் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இமயத்தோட சிகரமே அழிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதரை பற்றி ஒரு சில வரிகள் நான் கற்பனையில் எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போட்ட வாழ்ந்தவரே, பதக்கங்கள் பலவற்றை பறைசாற்ற செய்தவரே. பார்ப்போற்ற வாழ்ந்தவரே, பதக்கங்கள் பலவற்றை பறைசாற்ற செய்தவரே. தென்னகத்தின் மண் வாசனையை துறையுலகில் மிளிரச் செய்தவரே. தென்னகத்தின் மண் வாசனையை திரையுலகில் மிளிரச் செய்தவரே. கரிசல் மண்ணை தன்னகத்தே வைத்த காவிய நாயகரே. கரிசல் மண்ணை தன்னகத்தே வைத்த காவிய நாயகரே. கிழக்கு சீமையிலே உடன் பிறப்புகளிடையே கண்ணீர் முத்திரை பதித்தவரே. கிழக்கு சீமையிலே உடன் பிறப்புகளிடையே கண்ணீர் முத்திரை பதித்தவரே. இளையராஜாவின் இசையுமே இன்று உனக்காக இயங்குதே. இளையராஜாவின் இசையுமே இன்று உனக்காக இயங்குதே. வைரமுத்துவின் வைர வரிகளோ உன்னின் வாழ்ந்த கதை சொல்லி அழுகிறதே. வைரமுத்துவின் வைர வரிகளோ உன்னின் வாழ்ந்த கதை சொல்லி அழுகிறதே. காட்டோர வயல்வெளிகளோ உமை காணாமல் துடிக்கிறதே. காட்டோர வயல்வெளிகளோ உமை காணாமல் துடிக்கிறதே. தென்னகத்தின் சிம்மாசனமே, தென்னகத்தின் சிம்மாசனமே, தமிழ்நாட்டின் பொக்கிஷமே, தமிழ்நாட்டின் பொக்கிஷமே. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி உம்மின் சரித்திரமே. முத்தமிழின் அழகை மக்களுக்காக மூச்சுள்ளவரை உச்சரித்தவரே. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி உம்மின் சரித்திரமே. முத்தமிழின் அழகை மக்களுக்காக மூச்சுள்ளவரை உச்சரித்தவரே. முதல் மரியாதையில் தொடங்கியதே உன்னின் மகுட வாழ்க்கை. இறுதி மரியாதையில் முடிகிறதே உன்னின் சரித்திர வாழ்க்கை. முதல் மரியாதையில் தொடங்கியதே உன்னின் மகுட வாழ்க்கை. இறுதி மரியாதையில் முடிகிறதே உன்னின் சரித்திர வாழ்க்கை. சென்னை மாநகரை அலங்கரித்த செந்தமிழ் நாயகரே, இன்று அள்ளி நகரை அலங்கரிக்க ஆதவனாய் சென்றீரோ. சென்னை மாநகரை அலங்கரித்த செந்தமிழ் நாயகரே, இன்று அள்ளி நகரை அலங்கரிக்க ஆதவனாய் சென்றீரோ. இந்த கவிதை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவிதையில் உங்களுக்கு பிடிச்ச வரிகளை எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி கவிதைகள் வேணும்னாலும் அந்த தலைப்பை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.